திருவள்ளூர் தொழிற்சாலையில் இருந்து 2 டன் அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆட்சியர் கவிதாவுடன் எமது செய்தியாளர் மோகன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மோகன், வணக்கம். தற்போது அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். மேலும் கவிதாவுடன் மோகன் நடத்திய நேர்காணலையும் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அதாவது 21ஆம் தேதி பார்த்தோம்னா அமோனியா வாயு வெளியாகி வந்து 18 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே இந்த அமோனியா வாயு வெளியெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த பணி தொடங்கப்பட்டுள்ளது. நம்மிடம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவரிடம் என்ன மாதிரியான பணி தற்போது நடைபெற்று வருகிறது என்பதை கேட்போம். அமோனியாவை நம்ம பாதுகாப்பான முறையில் அகற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுது. நேற்று 2 நாளாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டோம். டெஸ்டிங்கு, லீக் டெஸ்ட், அதெல்லாம் தேவையான சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ணிட்டோம். அந்த சூட்டு SCBA அப்படிங்கிற ஒரு சூட்டு, அமோனியா மாஸ்க் அதெல்லாம் மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். ஹெல்த் டீமு, ஆம்புலன்சஸ்ஸு, ஃபயர் வெஹிக்கிள்ஸு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ அவங்க ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 5 o'clock வரைக்கும் போகும். அதுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி வைண்டப் பண்ணிடுவோம். இல்லைன்னா அடுத்த நாளைக்கு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த ரோடு டிராஃபிக் கட் பண்ணியிருக்கோம். வித்தின் 300 மீட்டரில் நம்ம எவாக்குவேட் பண்ணியிருக்கோம். கம்பெனிஸ் இவங்களெல்லாம் வீடுகள் எதுவும் இதில் வரல, வெளியே தான் இருக்காங்க. அவங்களுக்கு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருக்கோம். இனி எமர்ஜென்சி எவாக்குவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி பிஹேவ் பண்ண மாட்டீங்க. இப்போ என்ன மாதிரியான குழு உள்ள இருக்குது, அவங்க எவ்வளோ இப்போ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அமோனியா டன் இருக்கும், அது எத்தனை வாகனங்கள் ஏற்ற போகிறோம், அது மாதிரி எதாவது தகவல்? அது 1.5 to 2 டன் இருக்கும். எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்காங்க, 3 டீமாக. அது அமோனியா புல்லட்ன்ற ஒரு வெஹிக்கிளில் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இது சம்மந்தம் மக்கள் எந்த ஒரு பீதி அடைய வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவங்கள மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மக்கள் இதை வேடிக்கை பார்க்கணும்னா ஆர்வம் மிகுதியால் கூட்டம் கூடாமல் இருக்கணும். இந்த ப்ரிமிசஸ்க்கு பக்கத்தில் வரக்கூடாது. ஏன்னா அந்த 300 மீட்டர் தடை செய்யப்பட்ட பகுதியில் அவங்கவுங்க பாதுகாப்பாக இருந்துக்கணும். வீட்டில் லீக்கேஜஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஈர துணியால் முகத்தை மூடிட்டு லீக் வர ஏரியாவை எதிர் திசையில் போகணும். நம்ம மொபிலைஸ் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள்ஸும் வச்சுருக்கோம். நியர்பை ஹெல்த் கேம்ப்ஸும் மொபைல் கேம்ப்ஸும் இருக்குது. ஏதாவது அவங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ்னாலும் அணுகலாம். அதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. லீக்கேஜ் இல்லாமல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ. தற்போது பார்த்திருப்போம், அந்த அமோனியா பாதுகாப்போடு வெளியெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா IAS அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் தொடர்ந்து 300 மீட்டர் அளவில் மக்கள் யாரும் அனுமதி இல்லை. அதே போன்று வாகனங்களும் தற்போது போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்று வழியில் வாகனங்கள் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது.